என்னது இந்த மரத்தோட பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாதா? பிளம்ஸ் செர்ரி பழத்துல இது கலந்திருக்குன்னு தெரிஞ்ச ஷாக் ஆயிடுவீங்க. உருளைக்கிழங்கோட இன்னொரு முகத்தை பார்த்திருக்க மாட்டீங்க, ஏன்னா அவ்வளோ டேஞ்சர். வெல்கம் ஃப்ரம் 7th World சேனல். நான் உங்கள் சத்யா. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கடைசி வரைக்கும் பாருங்க. மஞ்சினில் ட்ரீஸ். மஞ்சினில் மரத்தோட பழம் தான் உலகிலேயே ரொம்ப ஆபத்தான பழம். ஏன்னா இதை சாப்பிட்டீங்கன்னா அதோட விளைவு ரொம்ப பயங்கரமானதா இருக்கும். பழத்தை சாப்பிட்றப்ப ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்குமா, ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தொண்டையில வீக்கம், ரொம்ப எரிச்சல், கொப்பளங்கள் கூட ஏற்படுமா. பழத்தை சாப்பிட்டாதான் இப்படின்னா மழை பெய்யறப்ப மரத்துக்கடியில நின்றாதீங்க. ஏன்னா மரத்தை தொட்டாலோ அதோட இலையை தொட்டாலோ உடம்பு ஃபுல்லா புண்கள் ஏற்படுமா. அது மட்டும் இல்லாம மரத்தோட சாறு கண்ணில் பட்டுச்சுன்னா கண் தற்காலிகமா குருடாக கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மரத்தோட விறகை எரிச்சு அதுல வரும் புகையை சுவாசிச்சா கூட நமக்கு ஆபத்து ஏற்படும்னு சொல்றாங்க. நல்ல வேலை இது நம்ம ஊருங்கள்ல இல்ல, கரிபியன், மெக்சிகோ, தென் அமெரிக்கா, தெற்கு புளோரிடா சில பகுதிகளில் இருக்கு. நீங்க யாராச்சும் அங்க போனீங்கன்னா இது மாதிரி மரத்தை பார்த்தீங்கன்னா 10 அடி தள்ளியே நில்லுங்க. ஸ்டார் ஃப்ரூட்ஸ். நட்சத்திர பழம். நட்சத்திர பழம் ஆபத்தான பழம்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல கேரம்பாக்சிங்கிற நியூரோடாக்சின், அப்புறம் சிறுநீரகத்தை சேதப்படுத்துற ஆக்சிலேட்டுங்கிற பொருள் இருக்கு. சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க இதை சாப்பிட்றப்ப நரம்பு மண்டல மையத்துல கேரம்பாக்சின் அளவு அதிகமாகிடும். இதனால வலிப்பு, விக்கல், கோமா, அப்புறம் மரணம் இது மாதிரி நரம்பியல் பிரச்சனைகள் கூட ஏற்படுத்துமா. யாரெல்லாம் ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிட்ருக்கீங்களோ அவங்க எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு. கிரீன் பொட்டேட்டோஸ். நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்பையும் உரிக்கிறப்பையும் பச்சை நேரத்தில் இருக்கிற பகுதியை சாப்பிடக்கூடாதுன்னு, இது பாய்சன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது 100% உண்மைதான். இதை விஞ்ஞானிகளும் நச்சுத்தன்மையானதுன்னு சொல்றாங்க. உருளைக்கிழங்குல பச்சை நிறத்துல குளோரோபில் இருக்கிறதுனால இது மாதிரி ஏற்படுது. குளோரோபில்னா பச்சை நிறத்துல இருக்கிற ஒரு பகுதி. குளோரோபில் இருக்கிறது ப்ராப்ளம் இல்ல, இதுக்குள்ள சோலனைன்ங்கிற நச்சுப்பொருள் இருக்கிறது தான் ப்ராப்ளம். சோலனைன்னா பூச்சிகளுக்கு எதிராக உருளைக்கிழங்குக்கு பாதிக்காத மாதிரி பாதுகாப்பு அரணா இருக்கு, ஆனா மனிதருக்கு ஆபத்தானதா இருக்கு. இது அதிகமா சாப்பிட்றப்ப தலை சுத்தல், தலைவலி, குமட்டல், வயிற்று வலி கூட ஏற்படுத்தும். அதனால உருளைக்கிழங்குல இருக்கிற பச்சை நிற பகுதியை சாப்பிடக்கூடாதுன்னு பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. செர்ரி பழம். என்னது, செர்ரி விதையில சைனைடு இருக்குதா? ஆமா, இந்த விதையை அதிக அளவு சாப்பிட்டோம்னா விஷமா மாறிடும். ஆனா இதை தற்செயலா முழுசா முழுங்குறப்ப எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்துறது இல்ல. செர்ரி விதையில விஷம் எப்படி உருவாகுதுன்னா அதுல அமிக்டாலிங்கிற நச்சு பொருள் இருக்குது. விதையை மெல்றப்ப அந்த விதை காயப்படுறப்ப அது சைனைடா மாறுது. 20 to 30 விதைகளை சாப்பிட்டீங்கன்னா சைனைடு நச்சுத்தன்மைக்கு வழிவகுக்கும். செரியில மட்டும்தான் இது மாதிரியான நச்சுத்தன்மை இருக்குதுன்னு இல்ல, நம்ம விரும்பி சாப்பிட்ற பிளம்ஸ் விதையிலும் ஆப்ரிகாட் விதையிலும் கூட இருக்குதுன்னு சொல்றாங்க. குழந்தைகளுக்கு இதை கொடுக்கறப்ப பழத்தை சாப்பிட்டு விதையை துப்ப சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுத்துருங்க. அக்கிப்பழம். அக்கிப்பழம் ஒரு வெப்பமண்டல பழம். இதை பழுக்காம சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தும். பழுக்காத பழத்துல ஹைப்போக்ளிசின் ஏங்கிற நச்சு ரசாயனம் இருக்கு. இது ரத்தத்துல சர்க்கரையோட அளவை குறைக்குது, கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்துறதோட மரணத்தையும் ஏற்படுத்தலாம். நச்சுத்தன்மை அதிகமானதை சாப்பிட்டோம்னா வலிப்பு, கோமா, மரணம் கூட ஏற்படுமா. ஆனா பழத்தை பழுக்க வைக்கிறப்ப அதோட நச்சுத்தன்மையை இழந்து சாப்பிட்றதுக்கு உகந்ததா இயற்கையாவே மாறிடுது. இது மேற்கு ஆப்பிரிக்காவில தான் அதிகமா இருக்குதான். ஆனா இந்த பழத்தை மக்கள் அதிகமா பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. மனிதனோட ஆரோக்கியத்திற்கு இந்த பழம் யூஸ் ஆகுதுன்னு அறிவியல் சார்ந்து யாரும் சொல்லல. இந்த பழத்தை அமெரிக்கா இறக்குமதி செய்யவே தடை செஞ்சிருக்காங்க. அப்படின்னா எவ்வளவு டேஞ்சர்னு பார்த்துக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.